இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று திருத்தூத பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இதன் காலம் கிபி 55 முதல் 60 காலத்தில் எழுதப்பட்டது. இந்த திருமுகம் மகிழ்ச்சியின் திருமுகம் என்று அழைக்கப்படுகின்றது. திருமுகத்தின் நோக்கம் பிலிப்பிய திருச்சபை பவுலின் மறைபரப்பு பணிக்கு உதவி செய்ததற்காக நன்றி சொல்லவும் மற்றும் சிறைவாசம் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருக்கவும், மேலும் கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அவர்களை ஊக்குவிக்க இந்த திருமுகமானது எழுதப்பட்டது. பிலிப்பிய திருமுகத்தின் முக்கிய கருப்பொருள் ஒன்று, கிறிஸ்துவில் மகிழ்ச்சி. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருமனப்பாடு. திருச்சபை மக்களிடையே அன்பு மற்றும் ஒற்றுமை வலியுறுத்தப்படுகின்றது. மூன்றாவது, தாழ்மை. இங்கே இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை முன்மாதிரியாக காட்டப்படுகின்றது. நான்காவது, கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வு. பிலிப்பியர் 1 அதிகாரம் இறை வார்த்தை 21. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தாலும் அது எனக்கு ஆதாயமே என்பதே முக்கிய கருப்பொருளாகும். திருமுகத்தின் படிப்பினைகளை அதிகாரம் வாரியாக பார்ப்போம். அதிகாரம் 1, மகிழ்ச்சியான வாழ்க்கை. திருத்தூத பவுல் தன் சிறைவாசத்திலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியாக நற்செய்தி அறிவிக்கின்றார். நான் வாழ்ந்தாலும் அது கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், நான் மரித்தாலும் கிறிஸ்துவோடு மரிப்பேன் என்று பவுல் உறுதியாக அறிவிக்கின்றார். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றபடி வாழவும் தைரியமாக இருக்கவும் சபை மக்களை வழிநடத்த இங்கே கற்பிக்கின்றார். 2 அதிகாரம், கிறிஸ்துவில் தாழ்மை. இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் மனித உருவெடுத்து சிலுவை மரணம் வழியாக தாழ்மையாக கீழ்ப்படிந்ததை பவுல் நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்றார். பிலிப்பியர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யாமல் கிறிஸ்துவுக்குள் ஒளியை போல பிரகாசிக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தி கற்பிக்கின்றார். எல்லா நாவுமே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என அறிக்கையிட வேண்டும் என்று நமக்கு இங்கே வலியுறுத்தி கற்பிக்கின்றார். அதிகாரம் 3, கிறிஸ்துவை பற்றிய அறிவதே மேன்மை. பவுல் தன் முந்தைய பெருமைகளை தவிர்த்து இப்பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு குப்பையாக கருதுகின்றார். கிறிஸ்துவை அறிவதே மிக சிறந்த செல்வம், அதற்காக எதையும் இழக்க நான் தயார் என்கின்றார். இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும் என்றும் பரலோக குடியிருப்பே நம்முடைய தாய்நாடு என்று இங்கே நமக்கு கற்றுத்தருகின்றார். அதிகாரம் 4, கவலைப்படாமல் இருங்கள், ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றும், எதை குறித்தும் கவலைப்படாமல் ஜெபத்தில் தேவனிடம் கேட்க வேண்டும், அப்பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று பவுல் நமக்கு கற்பிக்கின்றார். பிலிப்பியர் 4:13, பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றும், தேவன் தங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்றும் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று கூறி மற்றும் பிலிப்பியர்களின் உதவிக்கு நன்றி கூறி அவர்களை ஆசிர்வதிக்கின்றார். சுருக்கமாக இந்த திருமுகம் நமக்கு கற்றுத்தருவது, நம் வாழும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவில் இருக்கும் அன்பினாலும் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியோடும் தாழ்மையோடும் ஒற்றுமையோடும் வாழ நம்மை இந்த திருமுகம் அழைக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.